ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் குட். இன்னைக்கான vlog பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர், அப்புறம் vlogging, இல்லை டே இன் மை லைஃப் எல்லாமே கலந்து ப்ரஷிங்லேருந்து எல்லாமே ஒரு ஃபுல் மார்னிங் டு நைட் ரொட்டீன் பார்க்கலாமா? பட் அதுலேயுமே ஒரு ஹாஃப் ரொட்டீன் வந்து கட் ஆகிருக்கும், ஈவினிங் ரொட்டீன் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அதாவது என்னென்னா ஈவினிங் வந்து வெளியில் போகிற மாதிரி vlog வந்து கண்டினியூ ஆகிருக்கும். டே இன் மை லைஃப் விலாக் போட்டு நிறைய நாள் ஆகிடுச்சு, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் டக்குன்னு விலாக்லாம் எடுத்தாச்சு. ஸோ மார்னிங் வந்து எழுந்து ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கின் கேருக்காக நான் பீட்ரூட் வந்து அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து நான் இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஐஸ் ரோலில். அதுதான் வந்து மார்னிங் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணேன். பட் என்னென்னா அது நம்ம சும்மா போடுறப்போ அந்த ஃப்ரீசரில் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு கவரில் ரேப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் எடுத்தாச்சு. நான் ஒரு நாள் முன்னாடி நைட்டே நான் வந்து அதை போட்டு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இது என்ன கிழங்குமா? சக்கரவள்ளி கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து பாயில் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஆக்சுவலி அதோட பேட்டர் தான் இது. நான் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன், வீடியோ ஷூட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நான் இப்போ சொல்றேன், பட் அகெயின் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற மாதிரி வீடியோ வேணும்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு மினி vlog அப்லோட் பண்ணுவேன், அதுல செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பாயில் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இதுல என்னெல்லாம் சேர்த்தா? ஓகே, இந்த பால் ரவை வந்து இது எவ்வளவு, எத்தனை கப்பு? 3/4 கப், 1/2 கப். ஓகே, அவ்வளவுக்கு எடுத்துட்டு ஓகே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நீங்க வந்து அதை அப்படியே ஊற வச்சிருங்க. இதுதான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். பால் விட்டு விரை வைக்கணும். ஓகேவா? கேட்டுச்சா? பாலும் விட்டு நம்ம வர வைக்கணும். உங்களுக்கு வேணும்னா இதோட டீடைல் ரெசிபி, அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செஞ்சு காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேணும்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு மினி vlogல வேணா நான் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ இதுதான் இதோட இன்கிரீடியன்ஸ், இப்படிதான் பண்ணணும். அதுதான் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் ஆக்சுவலி அதோட பேட்டர். இப்ப நம்ம வந்து சுட்டுட்டு இருக்கோம். வாங்க, தவா பிளேஸ் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டா. சுகருக்கு வேணா நீங்க ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் சுகரும் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வேணா அதோட ரெசிபி கேளுங்க, நான் சொல்றேன். வேணும்னா நீங்க கீ கூட நீங்க இதுல ஊத்திக்கலாம், ஆயிலுக்கு பதிலா. அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு 2 தோசை வந்து சுட்டு எடுத்திருக்கோம். அதோட டெக்ஸ்சர் இப்படிதான் இருந்தது, பாத்தீங்களா? அதை பிச்சு காமி. பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான். சோ நானும் மம்மியும் சேர்ந்து தான் சாப்பிட போறோம். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் இதுதான் நாங்க சாப்பிட்டோம். ஓகே, ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு குட்டி குட்டி பிம்பிள்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இங்க எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் கேர் பண்ணாம விட்டனால வந்து பிம்பிள்ஸ் தான், வேற ஒரு இல்லை. டெய்லி வீடியோ அப்படி இப்படின்னு வெளில போறோம். ஸோ ஃபேஸ் கேர் பண்ணவே மாட்டேன். அதுலேயே நான் ரொம்ப லேசி, அது எல்லாத்தையும் தெரிஞ்சிடும், நிறைய பேர் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான். அது மட்டும் இல்லாம இன்டேக் எடுக்கிறதுமே நான் ரொம்ப கம்மி, தண்ணி குடிக்க மாட்டேன். அப்புறம் நார்மலா தண்ணி குடிக்கிறதுக்கலாம், ஜூஸ் குடிக்கிறதுக்கலாம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா எனக்கு. யாராச்சும் பண்ணி கொடுத்தா சூப்பரா தான் குடிப்பேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனாலதான் டெய்லி வீடியோ எடிட்டிங் அப்படியே டைம் போகுதா. ஸோ அதனால என்னோட ஸ்கின்னை கேர் பண்றதுக்கும் என்னோட ஹெல்த்தை கேர் பண்றதுக்குமான ஆள் இப்ப நானா இல்லை. வெயிட் பண்ண முடியாதுமா, எப்பமா வெடிக்கும்? நானும் கொஞ்ச நேரமா வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கேன், வெடிக்கவே மாட்டேங்குது. பேசாம இப்போ ஒன்று போட்டுருவோமா? நீ தானே அப்ப நீங்க சொல்லணும்ல, என்ன சூடாகும் முன்னாடி போடக்கூடாது, எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லி தரணும். எப்போ வெடிக்கும்? சீக்கிரம் வெடிக்க மாட்டேங்குது. வெடி வெடி ஸ்டோரி போடணும். தண்ணியோட ஸ்பூன் போட்டு கரைஞ்சிருங்களா? தண்ணியோட ஸ்பூன் எண்ணெயில போட்டோம். மோமோ ஸ்பைஸ் ஹட் அவங்களுடைய மசாலா தான் நாங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரை மசாலா. அதுதான் வந்து இப்போ நாங்கள் போட போகிறோம். நீக்கி தான் இருக்கு. ஓகே, இது டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வேலை முடிஞ்சுமா? நில்லுமா 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 நில்லுமா, கரியுது 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 கரியுதுன்னா நீ உங்க யாருக்கெல்லாம் இந்த சக்கொட்டை பலாப்பட்ட வறுவல்
பலா கொட்டை வறுவல். பலாக்கொட்டை வறுவல். உங்க யாருக்கெல்லாம் இது பிடிக்குன்றதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க சரியா? எனக்கு இது நல்லாவே பிடிக்கும். ஜாக் ஃப்ரூட் சீடு. நேற்று யாரோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க சக்கை என்ன சக்கை மீன்ஸ் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு. ஆமா, எங்க ஊர்ல நாங்க சக்கைன்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்கான். காலையில இருந்து இன்னைக்கு அவன் ஃபுல்லா தூங்கவே இல்லை. எதுக்கு இப்படி முழிச்சிருக்கான்னு தெரியல. கொட்டடிப்போமா பாப்பா. எனக்கு ஷூட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. வீட்டில் தான், வேற எங்கேயும் இல்லை. நேற்று வெளியில இருந்துச்சு, நேற்று போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வீட்டில் வந்து ஷூட் எடுத்துட்டு இருக்கேன். மினி விளாக்லாம் போடுறதுனால அந்த ஷூட் போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து பாயில் முட்டை போட போறோம். சாரி, பச்சை முட்டையை பாயில் பண்றதுக்காக போடுறோம். பச்சை முட்டைக்கு ஓகே கைஸ், எக்கை வந்து பாயில் பண்ண வைக்க போறோம். ஆக்சுவலி பயங்கர என்ன சொல்றது, நான் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேனோ இல்லையோ அவன் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நின்றுவான். இவனுக்கு பயந்தே அவனை கெட்டி போட்டிருப்பேன். யூஸ்வலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன் அவனை கெட்டி போட்டிருக்கேன்னா, ஷூட் எடுக்கிறதா இருந்தால் நான் ஃபுல்லாக அவனை கெட்டி போட்டுருவேன். இல்லைனா அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவங்களுக்கு வேணா இந்த வீடியோட சைட்ல நான் என்ன பண்றேன்ற இதை வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். கெட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அவன் அதை பண்ணவும் செஞ்சிருப்பான். அந்த மாதிரி ஆக்சுவலி. ஹயான், நீ ஏன் தூங்கலையா? நீ உனக்கு தூங்குற டைம் தானே இது. நம்ம யாராச்சும் அங்கே போனால் இங்கே போனால் இவனும் பின்னாடியே வருவான். ஆக்சுவலி நாங்கள் இவனை வந்து கெட்டி போட்டிருக்க மாட்டோம், சும்மா தான் போட்டிருப்போம். பின்னாடியே வந்துட்டு இருந்தானா, சரி அவன் தூங்கட்டும்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ கெட்டி போட்டிருக்கோம். இங்கே பாரு, சொரியாது, சும்மா சொரிஞ்சுட்டே இருப்பான். இங்கே வா, கொட்டு சவுண்டுன்னா அவன் பயப்படுவான். ஒழுங்கு குட்டி. இங்கேயும் ஒரு ஸ்டாண்ட் பிளேஸ் பண்ணியாச்சு. அந்த ஹால்லே ஒன்று இருக்கு. அது ஆக்சுவலி இங்கே தான் இருந்துச்சு, இந்த இடத்துல தான் வச்சிருந்தேன். நான் வந்து அதுக்கப்புறம் இப்போ அங்கே ஹாலில் ஒரு ஷூட் இருக்கனால இந்த ஸ்டாண்டை இங்கே பிளேஸ் பண்ணியாச்சு. இப்படியோ லைக் என்ன சொல்றதுக்கு, ஷூட்டை பொறுத்து நம்ம கிளிப்ஸ் எடுக்கிறது பொறுத்து லைட்டிங் மாறிட்டே வச்சுட்டு இருப்பேன். இப்போ இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் வாயில் வர மாட்டேங்கி பலாப்பழம் ஏதோ சீடு. ஓகே, அது இதை தூக்கி தருவியா? சூடா இருக்குமா? ஓகே. ஐயோ, தீ இந்த ஹைட்டுக்கு பறக்குது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். நீயே சவுண்டு போட்டு பேசுறீமா? விளாடுவாங்க. அதுவும் ஃபேஷன். ஓகே கைஸ், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இது வந்து டொமேட்டோ ரைஸ். ஆமாம், எங்கள் அம்மா வாய்ஸ் பேக்கில் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், வைக்கலாம் வாங்க. ஓகே வைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டொமேட்டோ ரைஸ் சாப்பிட்றேன். எனக்கு தெரிஞ்சு பல மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தனம்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃபு, காடை, நண்டு, அப்புறம் வந்து ப்ரானு, கனவா, இதுதான் சாப்பிட்ருக்கோம். இந்த டொமேட்டோ ரைஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு செஞ்சுருக்கோம் அதை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, அந்த ஜாக் ஃப்ரூட் சீடு, சக்கொட்டை அண்ட் ஓகே வறுவல், பலாக்கொட்டை வறுவல். ஓகே வகை. இது வந்து டொமேட்டோ ரைஸ். முட்டை வந்து அவுக்கி வச்சிருக்கோம், அது இன்னும் அவிச்சு வரல. பவுல் எடுத்து வச்சிட வேண்டியதான். நம்ம அந்த பேச்சை முடிச்சுட்டு அதுக்காக நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கம்மா. இதுதான் இன்னைக்கான லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லன்ச் மெனுன்றதை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க என்ன நடக்கணும். பார்த்தீங்களா? இனி இவனை வந்து அவனை அரைச்சி போடணும். கோவத்துல என்னென்ன பண்ணான்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? பார்க்குறது பாருங்க.
முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். மனசு மைண்ட் வாய்ஸ் இருடி. என்ன என்ன அவன் இப்படி சைலண்டா இருக்கிற ஆளே கிடையாது கைஸ். அவன் பயங்கரமான ஆளாகும். உனக்கு இனி அதான் இடம். அடிச்சு போட்டுட்டு அப்படியே வீடு தூக்குறதுக்காக வந்தாச்சு. ஸோ வீடு தூக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணனால ஃபேஸில் டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம வீடு தூக்குறப்போ எப்படியும் தூசி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹயானோட ஹேர்லாம் எப்படியும் அங்கே இங்கே இருக்கும். தூக்குறப்போ எல்லாம் பறக்குமா. ஸோ ஃபேஸில் கொஞ்சம் படாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்க் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் ஹயானை தூக்கி நினைக்கிறீங்க, அப்போ ஃபேஸில் பட தான் செய்யும். பட் தூக்குறதுக்கும் நம்ம தூக்கி வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஃபேஸில் மாஸ்க் போட்டுட்டு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போடுறதுக்காக வந்துட்டேன். ஈவினிங் வெளியில் போகிறேன். இன்றைக்கி எனக்கு வீட்டில் தான் ஷூட் இருந்து, வெளில ஷூட்டில் அதனால ஸோ ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. அதனால் அதுவும் சேம் தான். பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுட்டு மீதி ஜூஸ் இருந்துச்சா, அதை மீதி இருந்ததில் கொஞ்சமாக கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கர்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். 1 hour later. ஹலோ, நம்மளோட சிஸ்டர். இப்போ நாங்கள் வெளியில போறோம். எங்கேயாச்சும் வெளில போகணும் போல இருந்தது. ரோட்ல போறவங்களாம் பாக்குறாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு பெட்ரோல் போட வந்திருக்கோம் கைஸ். நாங்கள் பெட்ரோல் இல்லை, வண்டிக்கு ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு கிளம்பலான்னு. பார்த்தீங்கன்னா 4:32. நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். போடு. Okay friends, now we are heading to Kanyakumari. KK போறோம். நம்ம பார்க்காம தெரியாது. கிட்ட போய் அந்த பையன் ஹாய் சொல்லு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பையன் ஹாய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு பர்வீனுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போக. பர்வீனுக்கு படிக்கிருச்சு. மியூசிக் போட்டு நல்லா இருக்கியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ கன்னியாகுமரிக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ கன்னியாகுமரிக்கு வந்தாச்சு. பாருங்க, பீச்சோட அழகை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. கால் நினைக்க மாட்டோம் சும்மா. எஸ், கால் நினைக்கிறது ஐடியா இல்லை. டில் நவ் கால் நினைக்கிறது ஐடியா இல்லை. பிகாஸ் ஆல்ரெடி கூல் கிளைமேட்டாக இருக்கு. எஸ், ரீச் ஆயாச்சு. இப்போ நாங்கள் வந்து கால் நினைக்கல, ஏன்னா பயங்கர சில்லாக இருக்குது கிளைமேட்டு. அதனால ஜஸ்ட் நாங்கள் சும்மா அப்படி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போலாம் நல்ல ஸ்பாட் பார்த்துட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட் பார்த்து இறங்கணுன்னா கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்பாட் இறங்க முடியுமா? பீச்சுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு வந்து. லாஸ்ட் டைம் பர்த்டே அன்னைக்கு வந்து நினைக்கிறேன். பட் அந்த vlog இன்னும் வெளியில் வரல. அது வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட அந்த vlog வரலாம், தெரியாது. இல்லை அதுக்கப்புறமும் வரலாம், அது அவங்களுக்கே தெரியாது. ஆமாம். நாங்கள் கிளம்பியாச்சு. இனி ஸ்ட்ரைட்டாக அந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு போனிதான். பாய் பாய் டு கன்னியாகுமரி. ஸோ நாங்கள் கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக 7 Heaven போகிறோம். ஸோ இனி ஸ்ட்ரைட் என் ரோட் டு 7 Heaven. ஸோ இப்போ வந்து 7 Heavenல க்ரௌட் இல்லாமல் இருக்கணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸ் நல்ல மழை தூத்து போகுது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக இப்போவே ரெயின் ட்ராப்ஸ்லாம் வி கேன் ஃபீல் இட். ஸோ எனிவேஸ் லெட்ஸ் கோ. அன்ஃபார்ச்சுனேட்லி அது என்ன கடை 7 Heaven அங்கே போகலை. ஏன்னா வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்களா. ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து நல்ல மழையாயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ வந்ததுக்கு அப்புறமா வீட்லேயே கேட்டாங்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு. அதனால அப்போ அவங்களே பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அகைன் மோமோ சாப்பிட்றதுக்காக SMRT ஸ்கூல் கிட்ட போயிட்டு இருக்கோம். மோமோஸ். ஸோ கைஸ், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நல்ல மழை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மழை பெய்யுதுன்னு. புரியல கைஸ். அப்படி நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். ஸ்டோரி போடணும் கைஸ். மோமோஸ் வாங்கியாச்சு. நான் ஃபோக்கஸ் சொல்ல மாட்டேங்குது. ஓகே, இனி வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியதான். வந்ததும் அப்படியே நாங்கள் மோமோஸ் சாப்பிட்டாச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து சென்னை சீரீஸ் வந்து வரப்போகுது. சென்னை சீரீஸ்னால் ஆக்சுவலி நான் சென்னை போய் அந்த vlog எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட 2.5 months ஆயிருக்கும். எனக்கு கொஞ்சம் பிஸியானனால தான். பட் இனி கண்டினியூஸாக சென்னை சீரீஸ் வரப்போகுது.